இயேசுவே நன்றி, இயேசுவே வாழ்க, மரியே வாழ்க. அன்பார்ந்த பவளம் சமூக ஊடகத்தின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தூய இன்னாசியார் ஜெப ஐக்கியத்தின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நாம் கடவுளை புகழ்ந்து பாடுவோம். பரிசுத்த ஆவியானவரை நோக்கி இந்த வேளையிலே நாம் பார்ப்போம். அவர் தண்ணீரின் மீது அசைவாடினார், இருளான பகுதியெல்லாம் அசைவாடி அவர் ஒளியாக மாற்றினார். இந்த நாட்களிலே நம்மளுடைய உள்ளங்களுக்குள்ளே இருள் இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கும்போது அந்த இருள்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அகற்றி ஒரு புது ஒளியை நம் மீது அவர் பிரகாசிக்கச் செய்கிறார். அவருடைய முகத்தின் ஒளியை நம் மீது வீசி நமக்கு அவர் வாழ்வை தருகிறார். நன்றி இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஐயா. அன்பின் ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஐயா. எங்களை ஆளுகை செய்வீராகப்பா, எங்களை வழி நடத்துவீராக ஆவியானவரே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தண்ணீரில் அசைவாடி இருளை நீக்கினீ, தண்ணீரில் அசைவாடி இருளை நீக்கினீ. என்னகத்தின் இருளை மாற்ற வெளிச்சம் தாருமே, என்னகத்தின் இருளை மாற்ற வெளிச்சம் தாருமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தூய ஆவியே துணையாக வாங்கப்பா, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. பெந்தைக்கோஸ்தை அனுபவங்கள் என்னில் வரணுமே, பெந்தைக்கோஸ்தை அனுபவங்கள் என்னில் வரணுமே. ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எழுந்து வாருமே, ஆதி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எழுந்து வாருமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தீமைகள் தீவிரங்கள் ஒளிந்து போகணுமே, தீமைகள் தீவிரங்கள் ஒளிந்து போகணுமே. சமாதானம் ஒற்றுமை என்னில் வரணுமே, சமாதானம் ஒற்றுமை என்னில் வரணுமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தூய ஆவியே துணையாய் வாருமே, தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. தூயவரின் பாதையில் என்னை நடத்துமே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எனக்கு துணையாக வாங்கப்பா. எனக்காக கொடுக்கப்பட்ட துணையாளர் நீங்க மட்டும்தான் தகப்பனே. இந்த உலகத்திலே ஆண்டவரே எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவரே, நான் வாழ்வு பெற எனக்கு துணையாக வந்த நீங்க துணையாளரே, எனக்குள்ள வாங்கப்பா. எனக்குள்ள இருக்கிற எல்லா இருள்களையும் நீக்கி ஆண்டவரே தகப்பனே, உமக்கு உகந்த ஒளியாக, உமக்கு உகந்த பாத்திரமாக என்னை மாற்றுங்கப்பா. தகப்பனே, என்னை நீங்க ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. என்னை வழி நடத்துங்கப்பா. உங்க அன்பு கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியானவரே. என்னை கழுவி தூய்மையாக்குவீராகப்பா. தந்தையாம் கடவுளுக்கு நான் உகந்த பாத்திரமாக மாற என்னை கழுவுங்க ஆவியானவரே. கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. வேதத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவது அது நல்லது என்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவரை புகழ்ந்து பாடும்போது நமக்குள்ள இருக்கிற இருளான காரியங்கள், கட்டுக்கள், நோய்கள் எல்லாம் விலகி போகிறது. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் அதை நமக்கு கற்றுத்தந்து வழி நடத்துகிறார். அந்த ஆவியானவருக்கு நாம் இன்னும் நன்றி செலுத்துவோமா?
ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் என்னை நடத்துங்கப்பா. எனக்குள்ள வாழ்கிற அன்பு தகப்பனே, என்னை நடத்துங்கப்பா. நீங்க என்னை வாழ வைக்கிறீங்க. எனக்குள் வாழும் தருகிறீர் ஆண்டவரே. எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்கச் செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஆமென் தகப்பனே, எனக்குள்ள வாழ்கிறீங்கப்பா. நான் இருளிலும் இறப்பின் பிடியிலும் கிடந்த என்னை ஆண்டவரே தூக்கி உம்முடைய பிரகாசத்துக்குள்ளே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மீது வீசச் செய்து ஒரு புது வாழ்வை கொடுத்தீங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்லிடுறீங்கப்பா, நான் ஒளி, நீங்களும் ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னீங்க ஆண்டவரே. தகப்பனே, மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைவாக இருக்காது என்று சொன்னது போல என்னை ஒரு பிரகாசமாக மாற்றி ஆண்டவரே உம்முடைய புது வாழ்வுக்குள்ளே என்னை அழைத்து சென்று எனக்கு ஒரு விடுதலை கொடுத்து எனக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுக்களையும் நீக்கி என்னை வாழ வைத்து கொண்டிருக்கிற அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பிரகாசம் நிறைந்த பேர் ஒளியை நிறைந்த அந்த நாமத்தின் நிமித்தம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் வாழ்கின்ற நல்ல தகப்பனே, ஆமென். அன்பார்ந்த இறை மக்களுக்கு பவளம் சமூக ஊடக பணியகத்தின் வழியாக தூய இஞ்ஞாசியார் ஜெப ஐக்கியத்தின் அன்பின் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே நம்முடைய நற்செய்தி வாசகத்தை நாம் வாசிப்போம். யோவான் நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 12 - 20 முடிய. அக்காலத்தில் மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். பரிசேயர் இயேசுவிடம், உம்மை பற்றி நீரே சான்று பகர்கிறீர், உம் சான்று செல்லாது என்றனர். அதற்கு இயேசு, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தாலும் என் சான்று செல்லும். ஏனெனில் நான் எங்கிருந்து வந்தேன், எங்கு செல்கின்றேன் என்பது எனக்கு தெரியும். நான் எங்கிருந்து வருகிறேன், எங்கு செல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள். நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை. ஆனால்
நான் தீர்ப்பு வழங்கினால் அத்தீர்ப்பு செல்லும். ஏனெனில் நான் தனியாக தீர்ப்பு வழங்குவதில்லை, என்னை அனுப்பிய தந்தையும் என்னோடு இருக்கிறார். இவருடைய சான்று செல்லும் என்று உங்கள் சட்டத்தில் எழுதியுள்ளது அல்லவா? என்னை பற்றி நானும் சான்று பகர்கிறேன், என்னை அனுப்பிய தந்தையும் சான்று பகர்கிறார் என்றார். அப்போது அவர்கள், உம் தந்தை எங்கே இருக்கிறார் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, உங்களுக்கு என்னையும் தெரியாது, என் தந்தையையும் தெரியாது. என்னை உங்களுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை என் தந்தையையும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்றார். கோவிலில் காணிக்கை பெட்டி அருகிலிருந்து இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது இவ்வாறு சொன்னார். அவரது நேரம் இன்னும் வராததால் யாரும் இயேசுவை பிடிக்கவில்லை. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறைமக்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் அந்த 12வது வசனத்திலே நமக்கு ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறார். பாருங்கள். மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்றார். உலகின் ஒளி நானே என்று இயேசு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். அப்படியென்றால் இந்த உலகம் இருளில் இருக்கிறதா? இரவு வரும்போது மட்டும்தானே இருளில் இருக்கிறது. பகலில் இந்த உலகம் ஒளியைத்தானே கொண்டிருக்கிறது என்று நாம் யோசித்து கொண்டிருக்கலாம். இயேசு அந்த அர்த்தத்தில் அதை சொல்லவில்லை. பகலை ஆள்வதற்கு சூரியனை உண்டாக்கியதும் அவரே, இரவை ஆள்வதற்கு நிலாவை உண்டாக்கினதும் அவரே. அப்போ இயேசு எந்த விதத்தில் இந்த வசனத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த உலகம் அது தீயோனினுடைய பிடியில் இருக்கிறது. நம்முடைய ஆன்ம வாழ்வு அது அழிவை சந்தித்திருக்கிறது. அந்த வாழ்வை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், பகலில் எப்படி நாம் வெளிச்சத்தில் நடக்கிறோமோ அதே போல யாரை பின்பற்றி நடந்தால் நாம் அந்த ஆத்தும வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காகவே இயேசு இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்தினுடைய ஒளி நானே. இந்த உலகம் ஒரு மாயை. சாலமோன் ராஜா சொல்லுவார், எல்லாமே மாயை, எல்லாமே வீண் 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 என்று சொல்லுவார். யோவானும் சொல்லுவார், இந்த உலகம் தீயோனின் பிடியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த உலகத்தில் உள்ள நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இயேசுவை நாம் பின்தொடர்ந்தால் மட்டுமே நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறிய கதை. ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு காட்டுப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டு வருகிறார். அவருக்கு வெளிச்சம் என்பதே இல்லை. நம்முடைய ஆதி பழங்குடியினரை போல அவர்கள் இருளிலே வாழ்ந்து பழகியவர்கள். ஒரு நாள் அவர் நகரத்திற்கு வரக்கூடிய ஒரு கட்டாயம் வருகிறது. அப்போ வரும்பொழுது அந்த நகரம் வெளிச்சத்தில் இருப்பதை அவர் காண்கிறார். அந்த வெளிச்சத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய விளக்கை அவர் காண்கிறார். அந்த விளக்கை தானும் தன்னுடைய வீட்டிற்கு கொண்டு போனால் அந்த வீடும் வெளிச்சமாக இருக்குமே என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அந்த விளக்கை அவர் தன்னுடைய வீட்டிற்கு வாங்கி வருகிறார். வீட்டிற்கு வந்து இரவு நேரத்திலே அந்த விளக்கை அவர் தயார் செய்து அதை அவர் எரிந்துவிட வைக்கிறார். அந்த விளக்கு எரிந்த மாத்திரமே பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவருடைய இல்லத்தில் இருந்த அத்துணை பூச்சிகளும், ஓணான், பல்லி, எலி என்று சொல்லி எல்லா விதமான தீமையான சந்துக்களும் அந்த வீட்டில் உலாவுவதை அவர் கண்டு மிகவும் வியந்து போனார், மிகவும் பயந்து போனார். அன்பிற்குரியவர்களே, எப்படி அந்த விளக்கின் வெளிச்சம் அந்த இல்லத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட பொழுது அந்த வீட்டில் உள்ள எல்லா தீமையான காரியங்களும் தீமையான சந்துக்களும் அவர்களுடைய கண்களுக்கு தெரிய வந்ததோ, அதே போலதான் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இயேசு நம்முடைய உள்ளத்தில் ஒளியாய் வந்தால் மட்டுமே நம்மை சுற்றி என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி இயேசுவை என்று நாம் நம்ப ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு தெரியும். இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. அதுதான் பிரச்சனை. இயேசு தம்மை நம்புவதற்கு அழைப்பு விடுக்கிறார் அவர்களுக்கு. என்னை நம்புங்கள், நானே உலகத்தினுடைய ஒளி, என்னை பின்பற்றினால் மட்டும்தான் நீங்கள் நிலைவாழ்வுக்கு செல்ல முடியும் என்பதுதான் இந்த நற்செய்தி கருத்தினுடைய மைய கருத்து. அவர்கள் இயேசுவை நம்பவில்லை, அதனால் அவர்கள் வாழ்வுக்கு வரவில்லை. இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுவார், ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம்முடைய செயல்கள் தீயனவாயிருந்த காரணத்தினால் அவர்கள் ஒளியிடம் வர விரும்புவதில்லை என்று சொல்லி. இன்று நாம் யோசித்து பார்ப்போம் அன்பு மக்களை, இந்த தவ காலத்தில் கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய எச்சரிக்கை என்று கூட சொல்லலாம். இயேசுவின் மீது நமக்கு ஒரு நம்பிக்கை இல்லையா?
இயேசுவின் மீது நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லையா? இயேசுவின் வார்த்தையின் மீது நமக்கு ஒரு கவனம் இல்லையா? நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இயேசு சொல்வதைப் போல நான் இருளில் இருக்கிறேனா? இருளில் இருந்தால் மட்டும்தான் இயேசுவின் மீது எனக்கு பிரியம் வராது. இருளில் இருந்தால் மட்டும்தான் இயேசுவின் மீது எனக்கு நாட்டம் வராது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார், என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஆவிக்குரிய வாழ்வு என்பது, கடவுளை பின்பற்றி வரக்கூடிய வாழ்வு என்பது, அது கொஞ்சம் வலிந்து முருகி வரக்கூடிய ஒரு வாழ்வு தான். ஏன்னா அவர் சொல்வார், இது இடுக்கமான வாசல். இந்த இடுக்கமான வாசல் வழியை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வருந்தி நுழைய முயன்றிடுவோம் என்று சொல்லி நம் அன்பு இயேசு கிறிஸ்து நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆனால் இது கொஞ்ச காலம்தான். இந்த வாழ்வை இயேசு நமக்கு பொறுப்பெடுத்து விட்டார் என்று சொன்னால், தூய பேதுரு சொல்லுகிறார், நாம் சிறிது கால துன்பங்களுக்கு பின் அவர் நம்மை உறுதிப்படுத்தி சீர்படுத்தி நிலைப்படுத்தி வழி நடத்துவார் என்று சொல்லி, அவருக்கு அது லேசான காரியம். என் இயேசு எனக்குள் குடிகந்து விட்டார் என்று சொன்னால், இந்த ஆவிக்குரிய வாழ்வு, நான் கடவுளுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்வு, அது லேசான ஒரு காரியம். அப்போ அந்த விளக்கு அந்த தீமைகளை சுட்டி காட்டும் பொழுது அந்த தீமைகளை அவர்கள் விரட்டினார்கள். நாமும் இந்த இயேசு எனக்குள்ளே வந்திருக்கும் பொழுது அவர் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை எனக்குள் இருந்து அழகாக அவர் சுட்டி காட்டுவார். அவருடைய ஆவியானவர், நல்ல பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான பாதையிலே அவர் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதுதான் வழி, இதிலே நடந்து செல்லுங்கள் என்கிற சத்தம் உங்கள் இதயத்திற்குள்ளே ஒலிக்கும் என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், நான் தூயவராக இருப்பதைப் போல நீங்களும் தூயவராய் வாழுங்கள் என்று சொல்லி. கடவுளுடைய விருப்பம் நாம் தூயவராய் வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். அழகாக இயேசு சொல்லுகிறார், தெசலோனிக்கேயர் தூய பவுலுடையார் சொல்லுகிறார், நாம் தூயோர் ஆவதே கடவுளுடைய திருவுளம். உங்களையும் என்னையும் உண்டாக்கிய கடவுளுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நாம் தூயோர் ஆக வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். இன்னொரு இடத்துல பாருங்க, அவர் இந்த 15வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கிறீர்கள், நான் யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை என்று சொல்லி. அன்பு இறைமக்களே, இந்த தவ காலத்தில் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாம் யாருக்கெல்லாம் தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சொந்த பந்தத்திலே, நம்முடைய அண்டை வீட்டாரிடத்திலே, நமக்கு தெரிந்தவர்களிடத்திலே, ஏன் தெரியாதவர்களிடத்திற்கும் நாம் தீர்ப்பளித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவர் கடவுளுடைய ஒரே மகன், அவர் கடவுளுடைய சாயல், அவர் கடவுளுக்குள்ளாக கடவுளாக இருந்தவர் என்று யோவான் சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார், எனக்கு தீர்ப்பளிப்பதற்கு நான் விரும்பவில்லை, நான் தீர்ப்பு அளிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நமக்கு தீர்ப்பளிப்பதற்கு நாம் எப்படி துணிகிறோம்? தீர்ப்பு ஒரு நாளும் நாம் அளிக்கக்கூடாது இறைமக்களே. இந்த தவ காலத்தில் நாம் உறுதியாக ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம். குற்றத்தை எடுத்து காட்டுவது என்பது வேறு, தீர்ப்பு அளிப்பது என்பது வேறு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவர் தனித்திருக்கும் பொழுது அவருடைய குற்றத்தை நீங்கள் நாம் எடுத்து காட்டலாம். அது தனித்திருக்கும் பொழுது, அதுவும் ஆண்டவருடைய உதவியினாலே அவர்கள் செய்வது தவறு என்றால் தனித்திருக்கும் போது அவர்களுடைய நாம் எடுத்து காட்டுவது என்பது வேறு. நீ இந்த தவறை செய்துவிட்டாய், இதனுடைய விளைவை நீ அனுபவிப்பாய் என்று சொல்வதற்கு இயேசுவே அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. ஆனாலும் அவர் எனக்கு உண்டு, எனக்கு தீர்ப்பளிக்கும் அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிற அந்த பரிசுத்தரான தூயவரே அந்த காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னால், நாம் சிறிதும் பிறருக்கு நாம் தீர்ப்பளிப்பதற்கு துணியக்கூடாது என்பதை இந்த தவ காலத்திலே நாம் உறுதியாக நாம் முடிவெடுத்துக் கொள்வோம். இயேசுவை பின்பற்றுவோம், ஒளியிலே நடப்போம், தொடர்ந்து அவருக்காக முன் செல்வோம். கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோமா? அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட தெய்வம் நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, நீரே உலகின் ஒளி, உம்மை பின்பற்றும் பொழுது மட்டுமே நாங்கள் அந்த நிலை வாழ்வுக்கு செல்ல முடியும். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்வாராக. நாங்கள் யாருக்கும் தீர்ப்பளிக்கக்கூடாது, அப்படித்தான் நாங்களும் தீர்ப்புக்குள்ளாகாமல் இருப்போம் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றி. இயேசுவின் பெயரிலே நல்ல தந்தையே, ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த இறைமக்களே, எங்களுடைய ஜெபக்குழுவினுடைய பெயர் தூய இஞ்ஞாசியர் ஜெப ஐக்கியம். இஞ்ஞாசியர்புரத்திலே தூய இஞ்ஞாசியர் ஆலயத்திற்கு எதிர்ப்புறமாக எங்களுடைய ஜெபக்குழு இயங்கி கொண்டிருக்கிறது. வாரம் ஞாயிற்றுக்கிழமை குணமளிக்கும் நற்செய்தி கூட்டம் பகல் 10 மணியிலிருந்து மதியம் 1 வரைக்கும் ஜெப நிகழ்வு நடக்கிறது. எல்லோரும் கலந்து கொள்ளும்படி நாங்கள் அன்போடு உங்களுக்கு இந்த பவள சமூக ஊடகத்தின் வழியாக நாங்கள் அழைப்பு விடுக்கிறோம். தொடர்புக்கு நாங்கள் ஏற்கனவே அளித்த காரியத்தில் நாங்கள் கீழே கமெண்ட்ஸில் எங்கள் நம்பருடைய போட்டிருக்கோம். இந்த இதுலேயும் கமெண்ட்ஸில் நம்பரை போடுறோம். தொடர்புக்கு எங்களை அணுகிக் கொள்ளும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.